கழக உடன்பிறப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை. மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. பிரதமரை சந்திக்க சேலத்திலிருந்து தூத்துக்குடி வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி இன்றிரவு 10:30 மணி அளவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல். திமுக கொடுத்த 541 வாக்குறுதிகளில் 60 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். 2வது நாள் நடைபயணத்தில் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக என்றைக்கு பாஜகவுடன் இணைந்ததோ அன்றே அதிமுகவின் கதை முடிந்துவிட்டது. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தங்கபாலு பேட்டி. மது போதையில் போலீஸ் அதிகாரியையே கொலை செய்யும் அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டது. மாபெரும் தலைகுனிவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. திருவள்ளூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு. கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பூந்தமல்லி நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்திற்கு அழைத்து வந்த போலீசார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை விரைவில் மாநாடு போட்டு அறிவிப்பேன். அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 452 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கப்பட்ட கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தூத்துக்குடி விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தால் பெரிய விமானங்கள் தரையிறங்க முடியும். தென் தமிழகத்தின் நுழைவு வாயிலாக தூத்துக்குடி மாறும் என்றும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேச்சு. தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள காவலர் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை மேம்படுத்தி நிதி வழங்கப்படும். தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்க ஜுவால் தகவல். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் விவசாயிகள் முதுகில் குத்தாமல் அவர்கள் இயக்கத்திற்காக வாதிட வேண்டும். தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி பேட்டி. சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து பலி எண்ணிக்கை 4ஆக உயர்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழப்பு. உள்நாட்டால் மோசடியால் 85 லட்சம் இளைஞர்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பெங்களூர் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் நகை கொள்ளை. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தனது தொகுதியை சேர்ந்த 250 குடும்பங்களை தத்தெடுத்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சமூகத்தில் பொருளாதார இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பேச்சு. மியான்மரில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.4ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் மோதல் சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 32ஆக உயர்வு. காயமடைந்த 130 பேருக்கு சிகிச்சை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸில் இந்தியா நிதான ஆட்டம்.